ஸோ ஹலோ கைஸ், சாரி ஃபார் த லேட் வீடியோ. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, பிஎஸ்என்எல் அப்படின்னு சொல்லி ஒரு நெட்வொர்க் இருக்குது. அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்தியாவில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். அது வந்து கவர்மெண்ட்டோட நெட்வொர்க். அந்த கவர்மெண்ட்டோட நெட்வொர்க் இப்போ அதோட ஷேர், அதோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத பற்றியும், அதுக்கப்புறம் ஏன் அது டவுன் ஆச்சு, அதோட சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மியானாங்க அப்படிங்கிறது மட்டும் தான் பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்போ அதாவது கரெக்டாக விக்கிபீடியா, அதாவது கூகுளில் விக்கிபீடியான்றது உங்களுக்கு என்ன தெரியும். விக்கிபீடியாவில் இருக்கிறது என்னென்னா, நம்ம ஸ்டோர் பண்ண டேட்டா தான் அந்த விக்கிபீடியாவில் தெரியும். ஸோ பிஎஸ்என்எலோட டேட்டா விக்கிபீடியாவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா, பிஎஸ்என்எல் லேண்ட்லைன், அந்த பிஎஸ்என்எல் லேண்ட்லைன் மட்டும் 9.55 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் அதில் இருக்காங்க. அதாவது 95,50,000 பேர் வந்து பிஎஸ்என்எல் லேண்ட்லைன் யூஸ் பண்ணுறாங்க, ஓகேங்களா. ஸோ அதில் அந்த மொத்தமாக இந்தியாவில் லேண்ட்லைன் யூஸ் பண்ணுவாங்கள்ல, பிஎஸ்என்எல் இல்லாமல் நிறைய லேண்ட்லைன், அந்த லேண்ட்லைனில் 47.2% அந்த ஷேர் வந்து யார் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் தான். அதாவது 100% இந்தியாவில் இருக்க மக்கள் லேண்ட்லைனில் யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆனால் யூஸ் பண்ணுற லேண்ட்லைனோட கனெக்ஷன்ஸில் 47% பிஎஸ்என்எலோட கனெக்ஷன்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ பிஎஸ்என்எல்லில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜியோ வரதுக்கு முன்னாடி, அதாவது 2016-15 டைமில் அவங்கள்ட்ட எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருந்துச்சு, இப்போ அதோட சப்ஸ்கிரைபர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது மட்டும் இப்போ பேசலாம். ஒரு நல்ல விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்என்எல்லில் வந்துட்டு நான் ரீசார்ஜ் பண்ணாமல் எங்கள் ஃபோனை வச்சுருந்தேன் அப்படின்னா 1 year 2 years மேலே ஆகிய அந்த ஃபோனை அந்த நம்பரை வந்து வேறு யாருக்கும் அவங்க விற்கலை. இத்தனைக்கும் நானும் ஒரு ப்ரைவேட் நெட்வொர்க் தான் யூஸ் பண்ணுறேன், ப்ரைவேட்டில் ஏர்டெல் யூஸ் பண்ணுறேன், ஓகேங்களா. ஆனால் எங்கள் அப்பாவோட ஃபோனை நான் ரீசார்ஜ் பண்ணாமல் வச்சுருந்தேன். இப்போ திருப்பி ரீசார்ஜ் பண்ணது அப்புறமும் சரி, அந்த நம்பர் என்கிட்ட தான் இருக்குது, வேறு யார்கிட்டையும் அவங்க வைக்கல. இதே வேறு ஏதாவது ப்ரைவேட் நெட்வொர்க்கிட்ட நம்ம வாங்கி நம்ம ரீசார்ஜ் பண்ணாமல் வச்சுருந்தோம்னா 2-3 monthஸில் வந்து பார்த்திங்கன்னா அது வேறு யார் கைக்காச்சும் போயிடும். இது வந்து நான் ஒரு நல்ல விஷயம் பிஎஸ்என்எல்லில் பண்ணுறது. கவர்மெண்ட்டுக்கு அவங்க மக்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை வந்து பிஎஸ்என்எல் பண்ணுறாங்க. 2015 ஜியோ வந்து 4G லான்ச் பண்ணுறாங்க. ஆனால் பிஎஸ்என்எல் இப்போ 4G லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2019, அதாவது 2015 ஜியோ வந்து ஃப்ரீ இன்டர்நெட், ஃப்ரீ சிம் கார்டு அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது. யாருக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க? கவர்மெண்ட் தான் கொடுப்பாங்க. ஆனால் கவர்மெண்ட்டோட நெட்வொர்க் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, அதாவது பிஎஸ்என்எல் எப்போ 2019 பீகார், ஜார்க்கண்ட் அண்ட் உத்தரப்பிரதேஷ் இந்த 3 ஏரியாவில் ஃபஸ்ட்டு பிஎஸ்என்எல் 4G கொண்டு வந்தாங்க, அதாவது 2019. ஆனால் ஜியோ கம்பெனிக்காரன் எப்போ கொண்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2015. அதாவது 2016 ஜியோ வந்து நல்லா வைட் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் வந்து காசுக்கு முன்னாடி விற்றுட்டு இருந்தாங்க, இப்போ அதை ஃப்ரீயாக விற்கிறாங்க. அது நான் ஜியோ கொண்டு வந்தது நல்ல விஷயம் தான். இருந்தாலும் பிஎஸ்என்எல் அதை 4G எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2019. பீகார், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேஷ் இந்த ஏரியாவில் மட்டும் 2019 லிமிட்டடாக ஃபஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமேட்டு 4G எவ்வளோ தூரம் எக்ஸ்பேண்ட் ஆச்சு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2022 வரைக்கும் இன்னமும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இப்போ 4G ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு பிஎஸ்என்எல்லில். இன்னமும் பிஎஸ்என்எல்லான நெட்டு யூஸ் பண்ணால் ஜியோ அளவுக்கோ ஏர்டெல் அளவுக்கோ ஸ்பீடுக்கு தர முடியல. ஒரு கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு ப்ரைவேட் நெட்வொர்க்குக்கு வந்து ஒரு அப்ரூவலோ இந்தமாரி கொடுத்து நான் இந்த ஸ்பீடில் இருக்கலாம் அப்படின்னு ஒரு பர்மிஷன் தரும்போது, ஏன் கவர்மெண்ட் நெட்வொர்க் அதை அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடாது? பிஎஸ்என்எல்லில் ஃபைபர் ஆப்டிக், அந்த ஃபைபர் ஆப்டிக் என்பது இது வரைக்கும் பிஎஸ்என்எல் எத்தனை கஸ்டமர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இன்றைக்கி அவங்களுக்கு தான் தெரியும். கரண்ட்டாக எவ்வளோ வச்சுருக்காங்க, எத்தனை சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க. ஆனால் ஃபைபர் ஆப்டிக் ஒயர்ஸை இந்தியா முழுக்க ஒரு 7.5 லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் அவங்க வந்து போட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் இப்போ ஒரு கிராமத்தில் இருக்கீங்க, அங்கே வந்து ஒரு ரொம்ப டீப்பாக டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, ஒரு கிராமத்தில் இருந்தால் அங்கே நெட்டு வராது அப்படிங்கிறதுலாம் பிரச்சனை இல்லை. ஆனால் ஏர்டெல், ஜியோ, ஆட், அப்புறம் வந்து ஹாப்பி அப்படின்ற மாரி ஃபைபர் நெட் எல்லாமே இருக்காங்க. இவங்க வந்து ப்ரைவேட் நெட் இருக்காங்க தான், ஆனால் அவங்களோட இப்போ சர்வீஸ் நல்லா தான் இருக்கும். இது எல்லாமே மெயினான ஏரியாஸ் மட்டும் தான் இருக்கே தவிர கிராமத்தில் இல்லை. ஆனால் அப்பேற்பட்ட கிராமத்துலேயும் பிஎஸ்என்எல் வந்து கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இது வரைக்கும் இந்தியாவில் அவங்க எத்தனை கிலோமீட்டர் வந்து கொடுத்தாங்கன்னா 7.5 lakhs கிலோமீட்டர், அதாவது 7.5 லட்சம் கிலோமீட்டருக்கு அவங்க வயரை வந்து லைன் போட்டு வச்சுருக்காங்கன்னா, இப்போ ஆட், ஜியோ இவங்க எல்லாருமே அதிகபட்ச ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 1 Gbps. அப்புறம் வந்துட்டு இன்னும் ஒரு சில கனெக்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 10 Gbps வரைக்கும் இன்டர்நெட்டை வந்து தராங்க.
அதாவது இந்த ஆஃபீஸில் வச்சுருப்பாங்களா, இப்போ இங்கே ஒரு கம்ப்யூட்டருக்கு மேக்ஸிமம் அதிகபட்சம் 30 to 40 MB போகும். ஆனால் நிறைய ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் வச்சுருக்காங்க அப்படின்னா 1 Gbps தான் போடணும். ஏன் போடணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, அவங்க இப்போ தான் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு 10 கம்ப்யூட்டர் வச்சுருக்காங்கன்னா அந்த 1 Gbps போனால் 100 MBPS அவங்களுக்கு பிரித்து கொடுக்கும். எதுக்கும் பிரச்சனை வராது. ஏன் இன்டர்நெட் வந்து இவ்வளோ ஸ்பீடாக வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் அந்த கம்ப்யூட்டர் சென்டரில் ட்ரேடிங் பண்ணுறாங்கன்னு ட்ரேடிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராஃப் மாதிரி மேலே போயிட்டு கீழே வரும். அதாவது ஒரு ஷேர் வாங்கிட்டு ஒரு பிஎஸ்என்எலோட ஷேர் 10 ரூபா இப்போ இருக்குன்னா, திடீர்னு அதோட ஷேர் 20 ரூபா சேஞ்ச் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 10 ரூபா போகிறவங்க என்ன பண்ணுவாங்க, அது விற்க தான் பார்ப்பாங்க. 20 ரூபாய்க்கு அது போச்சுன்னா ஷேரோட வேல்யூ. ஸோ அந்த நேரத்தில் அந்த 20 ரூபாய்க்கு போகும்போது டக்குன்னு நம்ம விற்கணும். அப்போனா இன்டர்நெட்டோட ஸ்பீடு தேவை தானே. திடீர்னு இப்போ இப்படி லாக் பண்ணுறது ஓகேங்களா, அப்படி விற்கும் போது அவங்களுக்கு அந்த இன்டர்நெட் ஸ்பீடு தேவை. ஸோ அதுக்காக தான் அந்த ஸ்பீடு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பிஎஸ்என்எல் வந்து எப்போ அதை பண்ணியிருக்காங்க, எவ்வளோ தூரம் அவங்க இன்டர்நெட் ஸ்பீடு கொடுக்குறாங்கன்னா அதிகபட்சம் 300 MBPS தான் அப்படின்னு நான் சொல்லலை, கூகுள் விக்கிபீடியா சொல்லுது. ஆனால் பிஎஸ்என்எலோட அந்த ப்ரைவேட் வெப்சைட் இருக்கும்ல, கூகுளில் இருக்கும்ல பிஎஸ்என்எலோட ஃபைபர் வெப்சைட், அதில் வந்து ஸ்பீட்லாம் இதை விட அதிகமாகவே காட்டுது. டெலிகாம் மினிஸ்டர், அதாவது கவர்மெண்ட்டோட டெலிகாம் மினிஸ்டர், அவர் என்ன சொல்கிறாருன்னா 4G வந்துட்டு பிஎஸ்என்எல்லில் எப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2022 அந்த இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு நாங்கள் ஃபுல்லாக பேன் இந்தியா அளவில் நாங்கள் 4G சர்வீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 4G ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் 5G, இப்போ அது ஜியோலையும் ஏர்டெல்லையும் 5G கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது 5G ஃபோன் வச்சுருக்கவங்க 5G இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுறாங்க ஃப்ரீயாக. இது எல்லாருக்குமே இப்போ நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் பிஎஸ்என்எல்ல இப்போ 5G கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா 4G எல்லா இடத்துக்கும் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் 5Gயை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி 2014 and 15 டைமில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க பிஎஸ்என்எலுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜியோ வந்து இது இந்தியாவுக்குள்ளே வரும்போது அவங்கள்ட்ட 1.78 crore, அதாவது 1,78,00,000 பேர் வந்து சப்ஸ்கிரைபர் போயிட்டாங்க. அப்புறம் லேண்ட்லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 லட்சம் பேர், அரௌண்ட் ஒரு 2 கோடி பேர் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர் வந்து போயிட்டாங்க பிஎஸ்என்எல் வந்து. மற்ற இதுக்கு ஸ்விட்ச் பண்ணிட்டாங்க, மற்ற கனெக்ஷன்ஸுக்கு, அதாவது வோடஃபோன், ஏர்டெல் அந்த மாதிரி. இது வந்து பிஎஸ்என்எலுக்கு வந்து பெரிய லாஸ் கிரியேட் ஆச்சு. ஆனால் பிஎஸ்என்எல் அதை என்ன தக்க வச்சுட்டு தான் இருக்காங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 103 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்து வச்சுருக்காங்க. 103 மில்லியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் வரணும் நீங்களே பார்த்தீங்கன்னா 103 மில்லியன். அதை 103க்கு பின்னாடி ஒரு 6 சைபர் போட்டுருக்காங்க. அந்த அவ்வளோ அளவு சப்ஸ்கிரைபர் இந்தியாவில் அவங்க வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் உலகத்திலேயே 27வது நெட்வொர்க்காகவும், அப்புறம் இந்தியாவில் அது 4வது நெட்வொர்க்காகவும் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு ஜியோவை ஏர்டெல் ஃபஸ்ட்டு 2 இடத்துல ஜியோ இல்லாட்டி ஏர்டெல் ஜியோ, இது 2 இடம் பிடிக்கும். அதுக்கப்புறம் 3rd இடத்துல அதாவது வோடஃபோன் ஐடியா, 4வது இடத்துல பிஎஸ்என்எல் இருக்காங்க. பிஎஸ்என்எல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 ஸ்பெக்ட்ரமை இன்ன வரைக்கும் ஓன் பண்ணுறாங்கன்னா அவங்க தான் வச்சுருக்காங்க அந்த 8 ஸ்பெக்ட்ரம். அதாவது எல்லா ப்ரைவேட் கம்பெனிக்காரங்களும் வச்சுருப்பாங்க. ஆனால் கவர்மெண்ட்டில் இந்த 8 ஸ்பெக்ட்ரம் தான் யூஸ் பண்ணுறாங்க. அந்த 8 ஸ்பெக்ட்ரமில் ஒரு ஸ்பெக்ட்ரம் மட்டும் பார்த்திங்கன்னா ராஜஸ்தானில் எக்ஸ்ட்ராவாகவும், இன்னொரு ஸ்பெக்ட்ரம் ராஜஸ்தானில், அதாவது ராஜஸ்தானில் எல்லா நெட்வொர்க்கும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஓகேங்களா. ஆனால் இது ஒரு நெட்வொர்க் அதிகமாகவும் இன்னொரு ஒன்று அதிகமான நெட்வொர்க் கம்மியாக இருக்கணும்ல, அதே மாதிரி ஒரு ஸ்பெக்ட்ரம் வந்து கம்மியாகவும் கொடுத்தாங்க. ஆனால் ப்ரைஸஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டை விட பிஎஸ்என்எல்ல வந்து ப்ரைஸஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலான்னு டிஸ்லைக் பண்ணுங்கள். அப்புறம் ஏதாவது வந்து மிஸ்டேக் எப்படி இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அதேமாரி உங்களுக்கு பிடிச்சா மட்டும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ண தேவை. தேங்க்யூ.